அவர் எடப்பாடி ஸ்பீச்சு பிரமாதமான ஸ்பீச்சு. மீடியாவில் இன்றைக்கி பெரிய பிரிண்ட் மீடியாலையும் பெரிய அளவில் ரிப்போர்ட் ஆகலை. ஏன் ரிப்போர்ட் ஆகலைன்னு தெரியல. ரொம்ப அழகாக டீட்டெயிலாக எல்லாத்தையும் எடுத்து டாஸ்மாக் ஸ்கேமு எல்லா டீட்டெயிலும் எடுத்து பேசினார். அவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட பப்ளிக் ரிலேஷன்ஸ் டீமை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். நேற்று ரொம்ப அழகான ஸ்பீச். உண்மையிலே வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். நடுவில் கேப் விட்டுருச்சில்ல, பிரச்சாரம்லாம் பண்ணாமல் கேப் விட்டுருச்சில்ல. நேற்று அதுக்கெல்லாம் பிறகு கிட்டத்தட்ட எல்லா இஷ்யூவையும் கன்சால்டேட் பண்ணி இட் வாஸ் அ பாயிண்டட் அண்ட் ஸ்பெசிஃபிக் அட்டாக் ஆன் தி டிஎம்கே கவர்மெண்ட். மனசுல இருந்து பேசுறாரு. ஆமாம், பிரமாணியான ஒரு டீமை எதுக்கு தெண்டத்துக்கு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி பெரிய அளவில் மீடியாவில் இது ரிப்போர்ட் ஆகிருக்கணும். எடப்பாடியோட ஸ்பீச்சு ஒரு சில தொலைக்காட்சிகள் போட்டார்களை ஒழிய பிரிண்டில் இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகிருக்க வேண்டிய ஸ்பீச் அது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது சொன்னால் ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யாரெல்லாம் தகுதியார்களோ அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும்.